மகா தாத்தாவோட ரூமுக்கு போகிறாங்க. போயிட்டு அவருக்கு தேவையான ஜூஸ் கொடுத்துட்டு டேப்லெட்டும் கொடுக்குறாங்க. அதை வாங்கி போட்டுக்கிறாரு, குடிக்கிறாரு. குடிச்சிட்டு சரிம்மா நான் எல்லாம் இனிமேல் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே பாருங்க தாத்தா, இனிமேல் நீங்கள் கரெக்டாக சாப்பிட்ணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு மகா சொல்கிறாங்க. சரிம்மான்னு சொல்லிட்டு அங்கேருந்து மகா வெளியே வராங்க. அப்படியே பார்க்குறாங்க. பார்த்த உடனே என்ன பண்ணலாம், ஏதாச்சும் ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சித்ராதேவி யோசிச்சுட்டு இருக்காங்க. பாட்டி சாப்பாடு கொண்டு வராங்க. பின்னாடியே வராங்க சித்ராதேவி. என்னாச்சு சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவை கேட்குறாங்க. அதோ சாப்பிட்றேம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. என்னதான் இருந்தாலும் உங்கள் உடம்பு சரியில்லை, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மகா பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டு வெளியே வராங்க. நம்ம ஃபோன் பண்ணால் அவர் அட்டன் பண்ணி பேசவே இல்லையே, நம்பரை பிளாக் பண்ணி வச்சுருக்காருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டு வராங்க. அப்போ விஜய் வராரு. விஜய் வந்து என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஒன்றும் இல்லை விஜய், நான் வந்து ஃபோன் பண்ணேன் அவருக்கு, ஆனால் ஃபோன் அவர் எடுக்கவே இல்லை, ஏதோ பிளாக்ல போட்டு வச்சுருக்காருன்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நான் தாத்தாக்கு டேப்லெட் வேணும், அதை கேட்குறதுக்கு தான் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி விடுங்க அண்ணி, இது எல்லாமே மாறும், நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு விஜய். இல்லை விஜய், நான் தப்பு பண்ணியிருக்கேன்ல, அக்காக்காக நான் சப்போர்ட் பண்ணது தப்பு தானே, அதனால தான் எல்லாருமே என்னை இப்படி பண்ணுறாங்க, அதுவும் அவர் என்னை ஏற்றுப்பாருன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்க அண்ணி, நீங்கள் பண்ணது தப்போ சரியோ, ஆனால் அண்ணன் உங்களை கண்டிப்பாக ஏற்றுப்பார், அந்த நாள் சீக்கிரமாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. சரி விஜய் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து மகா போகிறாங்க. அப்படியே கோயிலுக்கு போகிறாங்க. போயிட்டு கோயிலுக்கு சாமியை பார்த்துட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே இருக்காங்க. பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க. நான் என்ன தப்பு பண்ணினேன் எனக்கு தெரியல, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்னால் இதெல்லாம் தாங்கவே முடியல, அவர் மேலே நான் உண்மையான அன்பு உண்மையான பாசம் தான் வச்சுருக்கேன், ஆனால் அவர் என்னை சுத்தமாக வெறுக்கிறார், என்னை பார்த்தா கூட அவருக்கு பிடிக்கவே இல்லை, நான் என்ன பண்ண முடியும், அக்காக்காக தான் நான் சப்போர்ட் பண்ணேன், கடைசியில் எனக்கு இப்படி நடக்கும்னு தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு மகா பயங்கரமாக ஃபீல் பண்ணி சாமிக்கிட்ட வேண்டிக்கிறாங்க. அவர் மனசு மாறணும், அவர் என்னை ஏற்றுக்கணும், நான் அவரோட சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சாமிக்கிட்ட ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. கௌதம் நல்லா குடிச்சிட்ருக்காரு. அப்போ கரெக்டாக ஒருத்தரை பார்க்குறாரு. இவர் யார், ஏதோ ஐஸ்வர்யாவை லவ் பண்ண மாதிரி இருக்குது, சரி போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட பேசுகிறாரு. அவரை கூட்டிகிட்டு வர்றாரு. கூட்டிகிட்டு வந்து உட்கார வைக்கிறாரு. வாங்க வாங்க இங்கே உட்காருங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் நீங்கள் ஐஸ்வர்யா விரும்புனீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஆமாம், காலேஜ் படிக்கும்போது எனக்கும் பிடிச்சிருந்தது, நானும் விரும்பினேன், ஆனால் என்னை பிடிக்கலன்னு சொல்லிட்டா அவ அப்படின்னு சொல்கிறாரு. ஓ அப்படியா, சரி சரி, ஆனால் நீங்கள் இப்போ உங்கள் மனசில் என்ன நினச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் கேட்குறாரு. அதான் ஐஸ்வர்யாவுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, இனிமேல் நான் என்ன நினைக்க முடியும், நான் அதெல்லாம் எதுவுமே யோசிக்கிறதில்ல அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே பாருங்கள் ப்ரோ, அப்படிலாம் நீங்கள் பேசவே கூடாது, கண்டிப்பாக ஐஸ்வர்யோட ஃபோட்டோ உங்களோட ஃபோனில் இருக்கும், காட்டுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. நிறைய ஃபோட்டோஸ் இருக்குது, சூப்பராக இருக்குது, இது என்ன பண்ணுறீங்க, அப்படியே ஒரு வாட்ஸ்அப்பில் அனுப்பி விடுங்க, நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை பேசுங்க ப்ரோ, அப்படிலாம் உங்கள் மனசை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. சரிங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நான் அதை அப்படியே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லவ்வர் சொல்கிறாரு. நான் சொல்கிற மாதிரி எல்லாமே கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் எல்லாமே சொல்லி கொடுக்குறாரு. அந்த ஐஸ்வர்யாவை நிம்மதியாக இருக்கவே விடாதீங்க, நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள், பேசிகிட்டே இருங்க, உங்களால் என்ன பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. சரி ப்ரோ நான் அப்படியே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து போகிறாரு. கௌதம் பயங்கரமாக சந்தோஷத்தோடு குடிச்சிக்கிட்டே யோசிக்கிறாரு. என்ன ஐஸ்வர்யா, உன்னோட பழைய லவர் உங்ககிட்ட பேச போகிறாரு, இனிமேல் உனக்கு இருக்குது, ஆனால் உன்னை எப்போவுமே நிம்மதியாக இருக்கவே விட மாட்டேன், நீ என் கூட இருக்கிற வரைக்கும் உனக்கு நரகம்தான் இரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சந்தோஷமாக இருக்கார் கௌதம். என்ன ஐஸ்வர்யா நீ சந்தோஷமாக இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் கேட்குறாரு. அப்படியே பார்க்குறாங்க ஐஸ்வர்யா எதுவுமே பேசவே இல்லை. உனக்கு முன்னாள் காதல்